எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெய்கி மாஸ்டர் டீச்சர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, கோமதி சக்கரா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வீட்டில் கோமதி சக்கரா வச்சிருப்பீங்க. ஸோ இந்த கோமதி சக்கரா வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு சும்மா வச்சுருந்தீங்கன்னா அது பவர்ஃபுல் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பொருளும் அது வச்சிருக்கக்கூடிய முறை இருக்குது. கிறிஸ்டல்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் அது வச்சிருக்கக்கூடிய முறை இருக்குது. அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கோமதி சக்கரா வந்து இந்த மாதிரி இந்த ஷேப்லேயும் இந்த சைஸ்லேயும் வரும். இப்போ குட்டி குட்டியாக இந்த சைஸ்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு கோமதி சக்கரா இந்த ஷேப்லேயும் இந்த சைஸஸ்லேயும் இருக்கும், இந்த சைஸஸ்லேயும் இருக்கும். நீங்கள் வீட்டில் எப்படி வேணாலும் வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி வச்சுருந்தாலும் அந்த கோமதி சக்கராவை எப்படி நீங்கள் வச்சுருக்கணுன்றதை மட்டும் சொல்கிறேன். கோமதி சக்கரா நீங்கள் வாங்கின உடனே வாங்கிட்டு இதை வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பசு மாட்டு பாலில், பச்சை பசுமாட்டு பாலில் போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா துடைச்சிட்டு, நீங்கள் பன்னீர்லேயும் போடலாம், பன்னீர்லேயும் போட்டு எடுத்துட்டு இதை நல்லா துடைச்சிட்டு யூஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு. கோமதி சக்கரா வீட்டில் இருக்கிறப்பவே என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் ஏற்படும்னா, நல்ல வெல்த், ப்ராஸ்பேரிட்டி, அபூண்டன்ஸ், லக்ஷ்மி கடாட்சம், விஷ்ணு கடாட்சம், இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கணும்னா கோமதி சக்கராவை நம்ம வச்சிருக்கக்கூடிய முறையில் வச்சுருந்தீங்கன்னா இது எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம வீட்டில் நடக்கும். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி பசும்பாலில் போட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போவுமே விஷ்ணு படத்துக்கு முன்னாடி இல்லாட்டி லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன், சின்ன கோமதி சக்கராவோட மந்திரம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த கோமதி சக்கரா வீட்டில் வச்சுருக்கவங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரம் என்னென்னா, ஓம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மி ஸ்ரீ சிராலக்ஷ்மி மமக்ருஹே ஆகச்ச ஆகச்ச ஸ்வாஹா. இந்த மந்திரம் வந்து கொஞ்சம் பெரிய மந்திரம் தான், ஒரு 2 லைனில் இருக்கும். அதனால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதை டெய்லியும் அந்த கோமதி சக்கராவை வச்சுட்டு நீங்கள் 11 தடவை சொல்லுங்கள். கோமதி சக்கராவை பார்த்து இல்லை கோமதி சக்கராவை கையில் வச்சு இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உண்டான மந்திரம் தான் இது. ஸோ இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம், விஷ்ணு கடாட்சம், நல்ல வெல்த், ப்ராஸ்பேரிட்டி, அபியூண்டன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம குடியிருக்கிற இடத்துல கிரியேட் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயும் வைக்கலாம், ஆஃபீஸ்லேயும் வைக்கலாம். இந்த கோமதி சக்கரா வாங்கி வச்சாலும் ஓகே. இங்கே பாருங்களேன், இந்த சைஸ்லேயும் கோமதி சக்கரா இருக்கும். ஸோ கோமதி சக்கரா வந்து இந்தந்த ஷேப்லேயும் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடிய சீக்கிரத்தில் மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இது வந்து 100% ஷியோர். இது விசிபிளாக நிறைய பேர் பண்ணி கொடுத்த ஃபீட்பேக்கில் தான் இந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக போடுறது தான். இந்த கோமதி சக்கராவை வச்சிருக்க முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். தேங்க்யூ.